نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபை 16ஆம் தராவீகை நிறைவேற்றி அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 20ஆம் ஜுஸுவை, அதனுடைய அருமையான வசனங்களை நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய ஹாஃபிஸாவின் வாயிலாக செவியேற்ற மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம். வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு நினைவு தினமாக இருக்கிறது. பத்ரீன்களுடைய தினம். பத்ர் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே ஆயிரக்கணக்கில் இருந்த அந்த எதிரிகளை எதிர்த்து போராடிய ஒரு நினைவு தினமாக இருக்கிறது. அந்த முன்னோர்கள், சத்திய சஹாபிகள் இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள், முஸ்லிம்களுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை பாதுகாத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பத்ர் சஹாபாக்கள் அன்றைக்கு பத்ர் யுத்தத்திலே எதிரிகளை எதிர்த்து போராடி இருக்காவிட்டால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்று விவரித்து சொல்ல முடியாது. அவர்கள் வேர்களாக விழுதுகளாக இருந்து இஸ்லாம் என்கின்ற அந்த பிரம்மாண்டமான விருட்சத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய கோட்டை, அந்த கோட்டையினுடைய அடித்தளங்களாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். தங்களுடைய கண்ணீர் துளிகளால், வியர்வை துளிகளால், மேலும் சொல்லுவதானால் இரத்த துளிகளால் உரமாக்கி இந்த இஸ்லாமிய கோட்டையை அவர்கள் பலப்படுத்தியதன் ஒரு பரக்கத்தினால்தான் நம்முடைய பெற்றோர், மூதாதையர்கள் எல்லாம் முசல்மான்களாக கௌரவமிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எனவே ஒருபோதும் நாம் அவர்களை மறக்க முடியாது. நமது பெற்றோரை மறக்க முடியுமா? நமக்கு அறிவு கண்ணை திறந்துவிட்ட ஆசிரியர்களை நாம் மறக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்றங்களை தந்த, நமக்கு நல்ல வழிகளை காண்பித்த வழிகாட்டிகளை மறக்க முடியுமா? இவர்களையே மறக்க முடியாது எனும்போது இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்க காரணகர்த்தாக்களாக இருந்த அந்த பத்ர் சஹாபாக்களை எப்படி மறப்பது? புனித ரமதான் மாதம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் பிறை 12 தான் புனித மதீனாவிலிருந்து பத்ர் யுத்தகலத்தை நோக்கி சத்திய சஹாபிகள் புறப்படுகிறார்கள். 17ஆம் நாள் தான் அந்த போர் தீவிரம் அடைந்து ஒரே நாளிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அந்த நாள் ஒரு ஜும்மா நாளாகவும் இருந்தது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313 பேர், நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் காபிர்களுடைய எண்ணிக்கை 1000 பேர் இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முஸ்லிம்களிலே கவசங்கள் அணிந்த வீரர்கள் மிக குறைவானவர்கள்.
அவர்களிடத்துல குதிரை வீரர்களும் அவ்வளவு தூரம் கிடையாது. ஆனால் எதிரிகள் அந்த 1000 பேரில 600 பேர் உருக்கு கவசங்கள் அணிந்தவர்களாக இருந்தார்கள். 100 பேர் குதிரை வீரர்களாக இருந்தார்கள். அவரிடத்தில் ஆள் பலம் இருந்தது, ஆயுத பலம், எல்லா வகையான பலமும் இருந்தது. எங்கள் சத்திய சகாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பசித்தவர்களாக இருந்தார்கள். சரியான ஆடைகள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது. சொல்லப்போனால் நிறைய பேர் காலில் அணிகின்ற காலணிகள் கூட கிடையாது. இது ரமதான் மாதம், நோன்பு நோற்றவர்களாக அவர்கள் அந்த யுத்த களத்திலே சமர் புரிகிறார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற அந்த சம்பவம். புனித மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 80 மைல் தூரத்திலே அந்த பத்ர் போர்க்களம் இருக்கிறது. அங்குதான் மக்கா காபிர்கள் வந்து இணைகிறார்கள். ஒரே நோக்கம் என்ன? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த காழ்ப்புணர்ச்சி அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டது என்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சத்திய சஹாபிகளும் எல்லோருமே புனித மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து அடைந்து விட்டார்கள். அடைந்த பின்னாலும் கூட இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது, தலை தோங்கி கொண்டே போகிறது. எங்கே மதீனா சரமாக ஆகிவிடுமோ, முஸ்லிம்களுடைய ஒரு பட்டணமாக ஆகிவிடுமோ, சரப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் அவர்களை கவ்வுகிறது. பல வகையிலே முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். நிம்மதியான முறையில் உம்ரா செய்ய விடுவது கிடையாது. முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த ஆட்டு பண்ணைகளை கொள்ளையடிப்பார்கள். அவருடைய தோட்டங்களை நெருப்பு வைத்து பொசுக்குவார்கள். முஸ்லிம்கள் எங்கேனும் கண்டால் முஸ்லிம்களை தாக்குவார்கள், காயப்படுத்துவார்கள். இதை தாண்டி புனித மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளை தூண்டிவிட்டு, அங்கே நயவஞ்சகர்கள் இருந்தார்கள், நயவஞ்சர்களை தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபடுவது, முஸ்லிம்களை தாக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வது, இது போன்ற தந்திர மந்திரங்களிலே சூழ்ச்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம். இதை தாண்டி அவர்களே புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் தான் இந்த நிர்பந்தத்தை உண்டாக்குகிறார்கள். பத்ர் போர் நடைபெறுகின்ற அந்த நிர்பந்தத்தை உண்டாக்குகின்றவர்கள் நமது முஸ்லிம்கள் கிடையாது. அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு. எங்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, இவர்களிடத்தில் எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். என்ன செய்வது? முஹாஜிர்கள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் தலைவரிடத்திலேயும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி தலைவர்களிடத்திலேயும் சாத் இப்னு முஆத், எல்லோரும் வெகுண்டு எழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக நாம் யோசிக்க வேண்டும்? மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ராயீல்கள் சொன்னார்களே, நீங்கள் வேண்டுமானால் இருவருமாக சேர்ந்து எதிரிகளிடத்திலே போரிடுங்கள், நாங்கள் எங்களுடைய வீடுகளிலேயே அமர்ந்திருப்போம் என்று சொன்னார்களே, அதுபோன்று நாங்கள் இருக்க மாட்டோம். உங்களோடு நாங்கள் தோள் தொடுப்போம், உங்களோடு நாங்கள் புறப்பட்டு வருவோம். உங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் நாங்கள் எதிரிகளிடத்திலே போராடி எங்கள் உயிர்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்றார் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹாஜிர்களுடைய தலைவர். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யோசிப்பதற்கு என்ன விஷயம்? ஒன்றுமே இல்லை, கடலிலே குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்று கேட்டால், சத்திய சஹாபிகள் நீண்ட நெடிய காலம் அவர்கள் பரம்பரை முஸ்லிம்கள் எல்லாம் கிடையாது, சமீபத்திய முஸ்லிம்கள் தான். அண்மையிலே அவர்கள் முஸ்லிம்களாக ஆயிருந்தார்கள். நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள், கைம்பெண்கள், விதவை பெண்மணிகள், நம்முடைய கணவன்மார்கள் இறந்து போய் விட்டார்களே, அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களையும் பத்ர் போர்க்களத்திற்கு அனுப்பியிருக்கலாமே. நிறைய பெற்றோர் ஆசைப்படுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் இல்லையே, பிள்ளைகளை அனுப்பியிருக்கலாமே. ஒரு தாய் வருகிறார்கள், என்னுடைய முடி நான் வெட்டி தருகிறேன், அதை கயிற்றாக ஆக்கி ஒட்டகைக்கு மூக்கணாங்கயிறாக ஆக்கிக் கொள்ளுங்கள், என்னால் அதுதான் செய்ய முடியும்.
இப்படி அன்பான பெருமக்களே, அன்றைய காலகட்டத்திலே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த அந்த இஸ்லாமியர்களுடைய ஈமானை பாருங்கள். தங்களுடைய ஈமான் பலத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும், இறை நெறி இகமங்கும் இளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது தரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? சஹாபிகள் முன் வருகிறார்கள். இதற்கிடையிலே அவர்களிடத்தில் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இதோ அல்லாஹும்ம இன்னஹும் ஹுமாத்துன் ஹுஃபாத்துன் ஃபஹ்மில்ஹும், ஒன்றும் இல்லாதவர்களாக நிராதரவாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாகனத்தை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ். அதே போன்று வஜ்ஜியாஉன் ஃபஅஷ்பிஹும், அவர்கள் பசித்தவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய வயிறை நிரம்ப செய்ய அல்லாஹ். உராத்தும், அவர்கள் நல்ல உடை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அல்பிசும், அவர்களுக்கு உடையை கொடு. தங்களுடைய அருமந்த நண்பர்களுக்காக துஆ செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வறிய நிலையிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் புறப்படுகிறார்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே. பத்ர் போர்க்களத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். அங்கே சென்று சேர்கிறார்கள். ஒரு பக்கமாக 1000 பேர் கொண்ட அந்த படை, அவர்கள் மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 ஒட்டகைகள் அறுத்து அத்தனை பேரும் புசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவரிடத்துல வசதி வாய்ப்பு இருந்தது. இவர்கள்லாம் பசித்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கமாக. இந்த நிலையில் தான் அன்பான பெருமக்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு குடிசை ஏற்பாடு செய்யப்படுகிறது. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த குடிசை விட்டு வெளியே வராதீர்கள், இந்த யுத்த களத்தில் தாங்கள் உள்ளேயே இருங்கள், உங்களுக்கு நான் பாதுகாவனாக நான் இருக்கிறேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருந்து கொண்டு கேவி கேவி அழுதவாறு அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய கரங்களை கிப்லாவை நோக்கி கைகளை இப்படி விரிக்கிறார்கள், கேவி கேவி அழுகிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்ஜிஸ்னி மா வஅத்தனி வஆத்தினி மா வஅத்தனி, அல்லாஹும்ம இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலன் தூபத ஃபில் அர்தி அபதா. நீ வாக்களித்தது யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நிறைவேற்றி கொடு. அன்ஜிஸ்னி, அன்ஜிஸ் என்றால் உடனடியாக, இன்சாசி என்றாலே தாமதம் இல்லாமல் உடனடியாக நீ நிறைவேற்றி கொடு என்பதுதான் அன்ஜிஸ்னி. இன்றைக்கு இந்த சிறு கூட்டம் 313 பேரை கொண்ட இந்த சிறு படை ஹலாக்காக்கப்பட்டு விட்டால், அவர்கள் அழிந்து போய்விட்டால், இனி உன்னை வணங்க ஒருவர் கூட இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். பலன் தூபத ஃபில் அர்தி அபதா. யோசித்து பாருங்கள். அழுகிறார்கள், தோல்ல துண்டு கிடக்கிறது. அவர்கள் அழுகின்ற போது கைகளை அசைத்து கொண்டு விசும்பி விசும்பி உடம்பை குலுக்கி கொண்டு அழுகிற போது துண்டு கீழே கூட விழுகிறது. பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த துண்டை எடுத்து மேலே போட்டு அணைக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து, எங்கே அந்த அழுகையின் காரணமாக ஒரு மாரடை கூட வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சமெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சாந்தப்படுத்துகிறார்கள், சமாதானப்படுத்துகிறார்கள். இரவெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு துஆ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உதவி இறங்க ஆரம்பிக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3ஆம் அத்தியாயத்திலே பேசுகிறோம், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின். இந்த சத்திய சஹாபிகளுடைய அந்த சத்திய வேட்கையை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த நாளுக்கு யௌமுல் ஃபுர்கான் என்பார்கள். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்திய நாள், எது சத்தியம் என்பதை நிரூபித்த ஒரு நாள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த உதவிகள் இறங்க ஆரம்பிக்கிறது. எப்படியெல்லாம் உதவி, அவருடைய ஈமானுடைய பலத்தை அல்லாஹ் பார்க்கிறான். கொஞ்சம் கூட அவர்கள் நகர தயாராக இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், எதிரிகளிலே பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோர் அந்த பிள்ளைகளை எதிர்த்து போராடுவார்கள். எதிரிகளிலே அக்காவுடைய மகன் மருமகன் இருப்பார், அவரை எதிர்த்து போராடுவார்கள். எதிரிகளிலே அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை உத்பா இருக்கிறார். தந்தை எதிர்த்து தனையன் போராடுகிறார். குர்ஆனுடைய வசனம் அப்படித்தான். அல்லாஹுடைய பாதை என்று வந்துவிட்டால் அங்கே உற்றார் உறவினர்கள்,
அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சத்தியத்தை நிலைநாட்டியாக வேண்டும் என்கின்ற வசனமெல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அங்கே போர்க்கலாம். இன்னும் போர் துவங்கவில்லை. அல்லாஹுடைய அருள் அங்கே இறங்க ஆரம்பிக்கிறது பல வகையில. அல்லாஹுடைய உதவியில் ஒரு முக்கியமான உதவி, ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் தந்தான். அந்த தூக்கத்தின் மூலமாக சத்திய சஹாபிகளுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டது. பொதுவாக நம்முடைய மனசுல ஒரு கலக்கம் இருக்குமானால், ஒரு கவலை இருக்குமானால், சற்று நேரம் சாய்ந்து எழுந்தாலே அந்த கலக்கம் நீங்கிவிடும். அழகான மழையை வருஷிக்க செய்தான் அல்லாஹ். அந்த மலையினுடைய ஒரு பரக்கத்து பாருங்கள். சத்திய சஹாபிகள் 313 சஹாபிகள் எந்த பக்கமாக தங்கியிருந்தார்களோ, பாளையம் இறங்கியிருந்தார்களோ, அந்த இடம் இருக்கிறதே அந்த நன்கு அழுத்தமாக ஆகிவிட்டது, தங்குவதற்கு ஏதுவாக ஆகிவிட்டது. தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு தடாகங்களை உண்டாக்கி தண்ணீரை சேமித்து வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டது. ஆனால் எதிரிகள் சிக்கிக் கொண்டார்கள், சேறு சகதியிலே சிக்கிக் கொண்டார்கள். தாழ்வான பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த காரணத்தினாலே தண்ணிக்கு கூட அவர்களுக்கு பிரச்சனையாக ஆகிவிட்டது. போர் மூழ்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சத்திய சஹாபிகள் அவர்களிடத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து போராடுகிறார்கள். அங்கே அந்த போராட்டம் இருக்கிறது ஆயுதங்களை வைத்தல்ல, அவருடைய மன வலிமையை வைத்து, அவர்களுடைய அந்த ஈமானுடைய அந்த வலிமையை வைத்து அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து ஒரு அருமையான ஒரு உதவியை இறக்குகிறான். ஆபிஸ் அவர்கள் அடிக்கடி ஓதி காண்பிப்பார்கள். ஏற்கனவே ஓதி காண்பித்து விட்டார்கள். பி அல்பின் 1000 பேர் கொண்ட மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் படை வீரர்களாக. அடுத்து 3000 பேர் பி சலாசத்தி ஆலாஃபின். குர்ஆனில் உள்ள ஒரு விஷயத்தை தான் நாம் கூறுகிறோம், இது கற்பனை காவியம் அன்று. அடுத்து அனுப்புகிறான் அல்லாஹ் பி ஹம்சத்தி ஆலாஃபி மினல் மலாயிகா. 5000 பேர் கொண்ட, மொத்தம் எத்தனை பேர் வருகிறது? 9000 பேர் கொண்ட மலக்குமார்கள் ஜபரைல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையிலே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தலைமையிலே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே. ஒவ்வொரு முறையும் மலக்குமார்கள் இறங்குகிற போது, விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்குகிற போது வேகமான ஒரு காற்று ஒன்று வீசும், முன்பறியாத ஒரு காற்று, வேகமான ஒரு காற்று. அந்த காற்றுக்கு மத்தியிலே வந்து இறங்குவார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்வார்கள்? நண்பர்கள் அழைத்து, இதோ பாருங்கள் மலக்குமார்கள் வெள்ளை தலப்பாகை அணிந்து கொண்டு இறங்குகிறார்கள் பாருங்கள் என்று மலக்குமார்களை காண்பிப்பார்கள். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்கிறான். நம்முடைய ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அந்த சத்திய பத்ரின் சஹாபிகளுக்கு அல்லாஹ் செஞ்ச அந்த உதவி நமக்கு செய்ய மாட்டானா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். போர் கிட்டத்தட்ட நிறைவு வருகிறது. மிக சுருக்கமாக நாம் சொல்ல வருகிறோம். நிறைவிலே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தீர்வை தருகிறான் பாருங்கள். எதிரிகளிலே 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். முஸ்லிம்களிலே 6 முஹாஜிர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், 8 அன்சாரிகள், மொத்தம் 14 பேர் தான். இதிலே மிகவும் வியக்கத்தகு விஷயம் என்னவென்று கேட்டால், 313 சஹாபாக்களிலே 80 முஹாஜிர்கள் போக பாக்கி உள்ளவங்க அத்தனை பேர் அன்சாரிகள் தான். முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் புனித மக்கா டு மதீனா. அன்சாரிகள் அவர்களை அரவணைத்தவர்கள். அரவணைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு ஈமானாக, ஒரு பலமான, ஒரு அழுத்தமான, ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஈமானாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த போர்க்களத்திலே வைத்து கிட்டத்தட்ட 7 தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஷைபா, உத்துபா, ஜம்ஆ, அபுல் பக்தரி, வலீது, அபூஜஹல் போன்றவரெல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். 7 தலைவர்கள், 7 தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அபூஜஹலை கொன்றவர் ஒரு மிகப்பெரிய மாவீரர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. முஆது முஅவ்வித் என்கின்ற ரலியல்லாஹு அன்ஹு 2 இளம் சிறுவர்கள் தான் அப்துல்லா மசூருல்லானுடைய தலைமையிலே கொன்றார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷாஹத்தில் உஜூஹ் என்று ஒரு பிடி மண்ணையும் அள்ளி வீசினார்கள். அந்த மண்ணும் கூட எதிரிகளுடைய கண்களை மறைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஷாஹத்தில் உஜூஹ், அந்த வார்த்தை ஒரு அருமையான ஒரு வார்த்தை.
70 பேர் கொல்லப்பட்டார்களே, அந்த 70 பேரும் கூட ஒரே குழியிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள் தான். எதிரிகள் புறமுதுகு காட்டிக்கொண்டு ஓடிவிட்டார்கள். பாக்கியுள்ள எதிரிகள் எல்லாம் புறமுதுகு காட்டிக்கொண்டு ஓடிவிட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். அந்த எதிரிகளை பார்த்து பேசுகிறார்கள். கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா என்று கேட்டார்கள். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ். எங்கள் ரப்பு எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்கள் ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, மண்ணுக்குள்ளே சென்று விட்டீர்களா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்டார்கள், யார சொல்ல மையத்து கிட்ட போய் பேசுனீங்க, அது கல்லிமு அஜசாது லே அருவாகலா, ரூஹே இல்ல ஆன்மாவே இல்ல, மையத்து கிட்ட போய் பேசுறீங்க. அப்பா உங்களை விட அவங்க ரொம்ப கூர்மையா கேட்கறாங்கப்பாண்டாங்க. எல்லாம் புகாரில உள்ளது. ஆனா முஸ்லிம் அல்லாதவர்களே கூர்மையாக கேட்கிற போது, நாம் பேசுகின்றவற்றை கேட்கிற போது முஸ்லிம்கள் கேட்க மாட்டார்களா? முஸ்லிம்களுக்கு நாம் சலாம் சொல்லும் போது கேட்க மாட்டார்களா? அதன் காரணமாகத்தான் அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் என்கிற அந்த துஆவை நாம் எழுதி வைத்திருக்கிறோம். நாம் சொல்லுகின்ற சலாம்கள் இருக்கிறதே, அந்த சலாம்களை யார் கேட்கிறார்? நம்மை பெற்றவர்கள் கேட்கிறார்கள், நம்முடைய மூதாதையர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் அந்த சலாத்தை எத்தி வைக்கிறான். நம்முடைய பெற்றோருக்கு இறந்து விட்ட அந்த மௌத்தாக்களுக்கு அல்லாஹ் எத்தி வைக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் தந்திருக்கிறான் பாருங்கள். இந்த வெற்றி எதனால் கிடைத்தது என்பதற்கான காரணத்தையும் தாங்கள் சற்று ஆராயுங்கள். ஒருபோதும் நாம் மறக்கவியலாது, ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியாது. அந்த பத்ர் சஹாபாக்களை 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அந்த 14 பேர்களுடைய போர்டு பத்ர் போர்க்களத்திலே இருக்கிறது. 16 பேருடைய போர்டு இருக்கிறது. அதற்கு பின்னால் 70 பேர் கைது செய்யப்பட்டார்களே. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு இனிய மார்க்கம், அருமையான மார்க்கம். அன்பான பெருமக்களே, அந்த பத்ர் கைதிகளை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வந்தார்கள்? இந்த முஸ்லிம்களை அழிக்க ஒழிக்க துவம்சம் பண்ண வந்தார்களே. முஸ்லிம் கைதிகளை சஹாபாக்கிடத்திலே பிரித்து கொடுத்தார்கள். நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், கௌரவப்படுத்துங்கள். எங்கள் சஹாபா என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் வெறும் ரொட்டியை சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பார்களாம். வரலாற்றிலே ஒரு ஏடு நாம் பார்த்த ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அவ்வளவு கௌரவப்படுத்தினார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஒருவர் இருக்கிறார், அபுல் ஆஸ், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மருமகன். அவரும் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கைதியாக வந்திருக்கிறார்கள். அபுல் ஆஸ் அவர் பிள்ளைகளுக்கு ஒன்று கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு தொகை, பிணைய தொகை கொடுத்து விடுதலையாகி செல்ல வேண்டும். ஆம், அவரை விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு மருகும் தாஜு ஷரீத் எஸ்ஆர் ஷம்சுல் ஆஸத் அவர்கள் சொல்வார்கள், இந்த நிகழ்ச்சி மிக சுவைபட சொல்வார்கள். ஒரு அழகான கழுத்து மாலை, தங்க மாலை கொண்டு வரப்படுகிறது. இதை வைத்துக்கொண்டு அவர்களை விடுதலை செய்வதற்கு அதை பார்த்த மாத்திரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழுது விட்டார்கள். அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்த ஆரம்பித்து விட்டது. இது யார் கொடுத்த மாலை? அன்னை ஹதீஜா கொடுத்த மாலை, தம்முடைய அன்பு மகனுக்காக சீதனமாக கொடுத்த மாலை. அந்த மாலையை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சத்திய சஹாபாக்கள் மிகவும் கவலையாகி விட்டார்கள், இரக்கமாகி விட்டார்கள். அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள். இவரிடத்திலே நாம் எதையும் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணமும் கொண்டு வந்திருந்தார்கள், பணம் மட்டும் வசூலிக்கப்பட்டது. அதெல்லாம் சமுதாயத்திற்காக. இந்த அளவுக்கு ஒரு அஹிம்சையோடு, இதெல்லாம் ஒரு அறப்போராட்டம் தான், ஒரு ஜீவாதார போராட்டம் என்று சொல்லலாம். உண்மையிலே அன்பான பெருமக்களே, இது ஒரு அஹிம்சை போராட்டம். யாருடைய இரத்தத்தையும் சிந்துவதோ, யாரையும் வெட்டுவதோ, கொல்லுவதோ இதில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், வன்மையை போதிக்கின்ற மார்க்கம் நம்முடைய மார்க்கம் கிடையாது. பதில் கொடுத்தோம், அவ்வளவுதான். பதில் கொடுத்ததற்கு பின்னால் இறைவனுடைய உதவி இறங்குகிறது. அதற்கு பின்பு அந்த கைதிகளிடத்திலே என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? இது நீண்ட நெடிய வரலாறு. அன்பான பெருமக்களே, அந்த பத்ர் சஹாபாக்களுடைய அந்த மகிமையை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆரம்பத்திலே நாம் சொல்லியது போன்று அவர்கள் தான் வேர்களாகவும் இருந்தார்கள், விழுதுகளாகவும் இருந்தார்கள். இஸ்லாம் என்கின்ற அந்த விருட்சத்தை நமக்கு விசாலமாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் உலகம் பூராவும் பரவி விரவி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்கள் தான். அந்த பத்ர் சஹாபாக்களை
நம்முடைய உயிர் உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை இந்த முஸ்லிம்கள் மூமின்கள் யாரும் மறக்கவே இயலாது. எனவேதான் இன்றைக்கும் நாளைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் பதில் சஹாபாக்குடைய வரலாறுகள் எடுத்துரைக்கப்படுகிறது, போற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்யப்படுகிறது. ஆண்டாண்டு காலமாக நம்முடைய ஊரிலேயும் இது சம்பந்தப்பட்ட அந்த நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அவர்களுக்காக சூரா யாசின் ஓதப்பட்டு அவர்களுடைய அந்த பொன்னான பெயர்கள் 313 பெயர்கள், அந்த பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டினோம் என்றாலே அது மிகப்பெரிய ஒரு பரக்கத். அன்பான பெரியோர்கள், நான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலே அடிக்கடி சொல்வது உண்டு, நீங்கள் ஏன் பெயர்களை தேடி எங்கெங்கோ செல்கிறீர்கள், பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை வையுங்கள் என்று நாம் சொல்வது உண்டு. அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை வாசிப்பதிலே நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தொழிலுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது. நாம் அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் வணக்க வழிபாடுகளை விட்டுவிடக்கூடாது. அவர்கள் உயிரை தந்தார்கள், பணயம் வைத்தார்கள், அரும்பெரும் தியாகங்களை செய்தார்கள். அவ்வளவு பெரிய தியாகங்களை நாம் செய்கின்றோமோ இல்லையோ, நம்முடைய உயிரை பணயம் வைக்கின்றோமோ இல்லையோ, நம்மளால் இயன்ற அளவுக்கு ஒரு வணக்கசாலிகளாக, ஒரு நல்ல மூமின்களாக, ஈமான்தாரிகளாக, தீன்தாரிகளாக வாழ்வதற்கு முயற்சிக்கலாமா இல்லையா? எனவேதான் இந்த பத்ர் சஹாபாக்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் அவர்களை புரிந்து கொண்டது போல நம்மையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தந்த அந்த துணிச்சல், தைரியம், தீரம் எல்லாவற்றையும் இஸ்லாமிய இளைஞர்கள் நம் அத்தனை பேருக்கும் வல்ல அல்லாஹ் தந்தர் முடிவானா என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.